கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கமம் தளம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கண்டுபிடிச்சு எங்களை நாமே ஏமாத்தி கொண்டு போகிற காரியத்தை கண்டுபிடிச்சு அதை நம்மை நாமே ஏமாத்தி போடாதபடி நாம் எப்படி செவித்தால் நம்மை நாமே ஏமாற்ற முடியாது என்ற தியானத்தோடு கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை நான் தியானிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதென்றால், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இந்த வார்த்தை என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் நீதி உண்டாகும்படியாக நாம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கையினுடைய கணம் அது ஒரு நாள் நம்மை ஏமாற்ற முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கையை பயணத்தை பார்த்தால் அவன் விசுவாசிக்க அவன் வெட்கப்படுவது என்று சொல்கிறது. இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வேண்டும் என்ற அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்க வேணும். விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு அநேக தியானங்களை நாம் தியானித்துக் கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இருக்க தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் விசுவாசம் எனக்குள் போடக்கூடாது. தேவன் எனக்கு போன்ற விசுவாசத்தை கொண்டு நான் வாழ்வனா, விசுவாசத்தை போன்றால் என்னடா ஒரு வித்தியாசமாய் இந்த வார்த்தை வருதுன்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு நான் விசுவாசம் நமக்குள் தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை எனக்குள் வைத்து நான் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன். வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்மனராயிருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் படிச்சு பார்த்தால் 13ஆம் வசனத்தில் நாமத்தை தொழுது ரட்சிக்கப்படுவான். இங்கே ஆண்டவர் பாருங்க, இந்த ரட்சிப்பு உண்டாக நாங்கள் வாயில் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வெட்கப்பட்டு போகாம இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தகவலை தொழுது கொண்டிருப்பார்கள், அவர்கள் தொடர்ந்து ரட்சிக்கப்படுவார்கள். இது ஒரு வார்த்தை வருது பாருங்க, தம்மை தொழுது யாருக்கும் ஐஸ்வர்யம் சம்மனராயிருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த கருத்தை நாங்கள் ஒவ்வொரு விதமாக அதை நினைச்சு பார்க்கலாம்.
அதனை தொழுது கொள்வதை கர்த்தர் விரும்புவர். தன்னை ஆராதிப்பதை விரும்புகிறவர். அது ஆராதனை, தேவனை தொழுது கொள்வது என்பது என்னை ரட்சிப்புக்குள் பூணமடைய வைக்கிறது. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிகள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவருக்கு கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிகள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த வார்த்தை ஒரு கேள்வி மாதிரி வருது. அப்ப ரட்சிக்கப்படுகிற பிள்ளை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்து தொழுதுகளாய் காணப்படுவான். இப்ப தொழுது கொள்வது என்பது இது பலவிதமான காரியமா இருக்கிறது. இன்றைக்கு என்ன சொல்றது, வேறு மதத்தவர்கள் என்று சொன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அந்த மனதில் அந்த வைராக்கியத்தில் தேவனை தொழுகிறார்கள். அந்த தொழுது கொள்வதெல்லாம் தேவனுக்குரிய ஆராதனையா இருக்குமா என்றால் அது தேவன் தான் அதை பார்க்கிறார். அவர் யார்? ஆவியா இருக்கு, உண்மையா இருக்கிறவர், அஜீவனுள்ளவராய் இருக்கிறவர், ஜீவிக்கிறவராய் இருக்கிறவர். அவரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு நேரம் அது அற்புதமானவைகள். தேவனை தொழுது கொள்ளும் ஐஸ்வர்யம் இருக்கான என்ன கருத்தென்றால், நம்ம ஏமாட்டார். உண்மையாய் ஆராதிக்கிறவன் ஆராதிக்க அவனை ஏமாந்து போக மாட்டான். ஐஸ்வர்யம் சம்பளதா இருக்கிறார். அந்த கவலைப்பட்ட பகுதி அவனை ஏமாற்றி விடக்கூடிய துணைக்கு போகும்போது அந்த மனக்கவலைக்குள் அவன் போக மாட்டான். கவலைப்படுத்தும் சூழ்நிலையில் அந்த சூழ்ச்சிகளை அவன் போகாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக வந்து அவர் விசாரிக்கிறவராயிருப்பார். தேவனை தொழுகிறவர்கள் யாருக்கும் ஐஸ்வர்யம் சம்பளதாயிருக்கிறார். அதை திருப்பத்தில் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். தேவனை தொழுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். தேவனை தொழுகிறவன் இருக்கிறான். விசுவசித்து மேலே ஒரு பாசம் வைத்து தொழுது கொள்கிறவன் அந்த மனக்கவலினால் தன்னை ஏமாத்தி போடாதபடி கர்த்தர் பக்கத்தில் வந்து விசாரிக்கிறவராயிருப்பார். அதான் ஐஸ்வர்ய சம்பளராயிருக்கிறார். யாருக்கும் ஐஸ்வர்ய சம்பளம் இருக்கிறவர் வந்து விசாரித்து ஒரு சமாதானத்தை கொடுப்பார். என்ன வருது? ஆத்மாவில, சரீரத்தில, ரசிகத்தில ஒரு பூர்வமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த தேவனுடைய அந்த அந்த பாசமனை வருவதை நான் கண்டுகொள்ளுவேன். இருக்கிறார். தன் பாசத்தையே எனக்கு கொடுக்க வருவார். ஐஸ்வர்ய சம்பளதாக இருக்கிறது. தொழுகிறது யாவருக்கும் அது ஐஸ்வர்ய சம்பளதாக இருக்கிறது. அதனால தேவனை தொழுது கொள்வது
என்னை ஏமாற்றுற தன்மை அல்ல, அது என்னை நடத்த தன்மையை காட்டும். கொண்டிருக்கிற காரியத்தை நாம் கண்டுபிடிக்க வேணும். தேவனை தொழுது கொள்ளும் ஒரு விசுவாசம் நம்மகிட்ட வர வேணும். விசுவாசத்தை தொழுது கொள்ளும் நேரம் வர வேணும். ஆராதிக்கும் வர வேணும். அவரை எந்த அளவில் நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் பயன்படுத்தும் தேவன் அறிகிறவர். அதுதான் தேவனை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். தொழுது கொள்கிற யாருக்கும் ரசித்தமனதாக இருக்கிறார். ரட்சிப்பு, ரட்சிப்பின் ஆராதனை கீதம் எழுப்புகிறது. மற்றவனை போல பாட வேணும், மற்றவனை போல துதிக்கணும், அப்படி இல்லை. உனக்கென்று வைத்த ரட்சிப்பின் மகிமையின் கீதங்களை நீ தேவனை ஆராதிக்கிற பொழுது உனக்கு ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருப்பார். உன்னை ஏமாத்த தூண்டுகிற, ஏமாத்தி வைக்கிற, உன் ஏமாத்த நினைக்கிற கவலை, ஏமாந்து வைக்கிற வேதனை, உன்னை நீ கவலைப்பட்டு நீ வேதனைப்பட நீ ஏமாந்து போயிடுவாய். உடனே நீ கவலைப்படாத. நான் சில வேதனைக்கு பின்னால உன்னை வேதனையோடு இருப்பதற்காக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். வேதனையோடு மாற்றக்கூடிய இடத்தை கண்டுபிடித்தால் அந்த இடத்துல போய் தன்னுடைய காரியங்களை பேசினால் அவள் வேதனை மறைமண்டு நம்பினாள், துக்கங்கள் மறைமண்டு நம்பினாள், கவலைகள் மறைமண்டு நம்பினாள். அந்த தீமானம், அவளுடைய தீமானம் தேவ சமூகத்தின் ஒரு தீமானம் உறுதியானது. கர்த்தர் என்னுடைய வேலைக்காய் அவளை நிக்க வச்சு அவளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்பினார். தேவ பிள்ளையே, இந்த திரும்ப மனக்கவலை, இந்த மன வேதனை உன்னை ஏமாத்தி விடும். உன்னை அதுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் கவலைப்பட, ரட்சிக்கப்பட்டு கொடுக்கிற ஜனங்கள் கவலைப்பட மாட்டார்கள், வேதனைப்பட மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் அவருடைய கிருபையை, அன்பையும் ஆதரவை பெற்றுக் கொண்டு தொடர்ந்து ரட்சிப்பின் வாழ்க்கையில நான் முடிப்பெய்த நிலையில் இருக்கப்பட்ட ரட்சிப்பில் வாழ்ந்து கொண்டு ரட்சிப்பின் ஆறுதல் நடத்தி கொண்டு போவேன். தேவன் என்னை வழிநடத்தி செல்வார். ஐஸ்வர்ய சமராய் நடத்தி தன்னுடைய அன்பை, தன்னுடைய ஆதரவை, தன்னுடைய அதிர்ஷ்டின் வாழ்க்கையை நடப்பித்து அவர் என்னை மகிழ்ந்து கழிவுறப்பார். எனவே தேவனுடைய பிள்ளையே, தேவனை தொழுது கொள்கிற நேரங்கள் அது அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். உனக்கு ஐஸ்வர்யம் சம்மனராக இருந்து உன்னை நடத்துவார். பாதையை காட்டினை நடத்துவார். எனவே தேவனை ரட்சிப்பின் கீதங்களோடு அவரை ஆராதி. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் என்று அந்த மகிழ்ச்சியில ஆராதி. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நான், எனக்கு ஒப்பனை யாருமே இல்லை நினைச்சு கொண்டு நீ தேவனை ஆராதனை செய். உன் பொழுதுகொள்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தும். தேவனை ஆதரித்து நடத்துவார். தேவன் தமிழ் உன்னை ஆசீர்வதிப்பாராக.